இது யாருக்குன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபோட்டோகிராஃபர்ஸுங்க. இது வீடியோகிராஃபி பண்ணுறவங்க நீங்கள் விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி பார்க்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாறுங்கண்ணே, நீங்களாம் கேமரா மாற்றி தான் ஆகணும். இப்போ அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த செக்மெண்ட் போதும். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி மட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் மாறாட்டி காலம்போக்கில் அது அப்படியே இப்போ காணாமல் போயிடுவோமோன்ற பயத்துக்காக தான் இதை நான் பேசுகிறேன். ஹாய் மக்களே, நான் உங்களை ரிப்ரசன்ட். வெல்கம் டு ஹிஸ்ட்ரி வியூஸ். இந்த டாப்பிக்கை பற்றி நிறைய பேர் பேசலை, அதனால இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆஃப்டர் அ லாங் டைம், ஒரு 3 to 4 years ஆகிடுச்சு நான் வீடியோ பண்ணி. சரி, இந்த கண்டென்ட் பேசலாமே, மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இது பண்ணுறேன். ஸோ இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்காக தான் பண்ணுறேன். என்னன்னா, இப்போ இந்த வீடியோ பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் செஷன் சின்ன ஸ்கேலில் பண்ணுற ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்காக தான். என்னோட தாட் இது பியூர்லி என்னோட ஒப்பீனியன் தான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா பிளாட்ஃபார்மும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ பேஸ்டு பிளாட்ஃபார்மாக மாறிட்டு வருதுங்க. ஸோ இதுக்காக நம்மளும் மாறி ஆகணும். நான் சமீபத்தில் நிறைய பேர் பேசும்போது ஃபோட்டோகிராஃபியில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நான் பார்க்கும்போது, ஏன்னு நீங்களாம் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லைப்பா முன்ன மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு ரீசன்ஸ் சொல்கிறாங்க. அடுத்தது கேமரா. என்னை பொறுத்த வரைக்கும் மாறுங்கண்ணே, நீங்களாம் கேமரா மாற்றி தான் ஆகணும். இப்போ அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஒரு காலத்தில் முன்னாடி சிஆர்டி டிவின்னு இருந்தது. அப்புறமா அப்படியே சுருக்கி எல்இடி இப்போ வந்துருச்சு பாருங்கள். எல்சிடி டிவி இதுலேயே 27 இன்ச்சு, 32, 42, 55, 80, 100ன்னு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் சிஆர்டி டிவியில் இருந்த கலர்ஸ் இன்னைக்கு இதில் இருக்கா? யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். அந்த மாதிரி தான். ஸோ காலம் நம்மளை புஷ் பண்ணி வேற ஒரு பரிணாமத்துக்கு மாற்றும் போது நம்ம மாறி தானே ஆகணும். இன்னும் நான் பழைய கேமரா தான் வச்சுக்கிட்டு நான் இதை வச்சுட்டு தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தானே இருக்கும். நான் இது இப்படி சொல்றேனே நினைக்காதீங்க. நான் நிறைய பேர் பார்க்குறேன். எனக்கு என்னன்னா, அந்த பழைய கேமரா இருந்தாலும் நல்ல கேமராவும் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. ஏன் அதில் வீடியோ எடுக்க மாட்டேன்றீங்கன்னு எனக்கு தெரில. ஏன் அதில் ஒரு வீடியோ ஆப்ஷன் இருக்கு. ஒரு 1080 50 ஃப்ரேம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரீல்ஸ் மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் எனக்கு வர என்கொயரிஸோ ஆர்டர்ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் ஒரு ரீல் பண்ணி தரீங்களா? நான் என்ன சொன்னேன், அந்த கஸ்டமர்கிட்ட என்ன சொன்னேன், நீங்களே ஒரு ஐடியாவோட வாங்க, நான் ஒரு ஷூட் பண்ணி கொடுத்துட்றேன், அந்த வீடியோவும் கொடுத்துட்றேன், நான் கூகுள் டிரைவில் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வீ ட்ரான்ஸ்ஃபரில் போட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதே தான் ஏன் நீங்களும் பண்ணலாமே. அது லைட் இல்லை, சன்கன் இல்லை, அதெல்லாம் இல்லையே. வெளியில் அவங்க மண்டபம் வெளியில் வச்சு கூட எடுக்கலாமே. மினி ஹாலில் கூட எங்கே லைட் வருதோ அங்கே வச்சு எடுக்கலாம். ஸோ இப்போ லைட்டிங் விஷயம் இல்லை, அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அந்த ஒரு சின்ன சர்வீஸை நம்ம ப்ரொவைட் பண்ணதுனால ஒரு ஆர்டர் கிடைக்குதுன்னா பார்க்கலாமே. நம்ம அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு புரிய வச்சுட்டோம்னா பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சுண்ணே. நான் 4 கிளிப்பு தான் எடுப்பேன், 5 கிளிப்பு தான் எடுப்பேன், இதில் நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இது ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த செக்மெண்ட் போதும். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி மட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் மாறாட்டி காலம்போக்கில் அது அப்படியே இப்போ காணாமல் போயிடுவோமோன்ற பயத்துக்காக தான் இதை நான் பேசுனேன். என்ன சொல்கிறது, இப்போ வீடியோ அடுத்த ஃப்யூச்சர். சின்ன இந்த ஷார்ட் வீடியோங்கிறது தான் இப்போ அடுத்த ஃப்யூச்சராக நான் பார்க்குறேன். ஏன்னா 30 செகண்டு, 50 செகண்ட் அந்த மாதிரி நம்ம வீடியோ எடுத்தா 1 மணி நேரம் ஸ்வைப் பண்ண டைம் போகுது தெரில, அப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வீடியோ தான் அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோட்டோகிராஃபிக்காக ஆரம்பிக்கப்பட்ட சில சைட்ஸ் கூட இப்போ வீடியோகிராஃபிக்காக மாறினது தான். ஸோ அந்த மாதிரி மாறுது. நம்ம இப்போ ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் கூட வீடியோ வருது. எப்படிடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் கூட வீடியோ வருதுன்னு. சின்ன சின்ன ஆப்ஸில் கூட இப்போ வீடியோலாம் சும்மா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வீடியோஸ் அவங்க இது பண்ணுறாங்க. ஏன் நாளைக்கு மொபைல்லேயே வால்பேப்பர்லேயே வீடியோ வரலாம், ஒரு 3 செகண்ட் வீடியோ. நான் இப்போ கேட்குறாங்களே, அண்ணே மொபைலில் வைக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கண்ணே, எனக்கு அந்த மாதிரி நாளைக்கு மொபைலில் வைக்க வீடியோ எடுத்து கொடுங்கன்னு கூட கேட்கக்கூடிய காலம் வரலாம். எப்படி மாறுது உலகன்றது நம்ம தெரியல. ஸோ ஃபோட்டோகிராஃபி தான். ஃபோட்டோகிராஃபி லவ் பண்ணி தான் வந்தோம். எல்லாம் கரெக்டு தானே, போதும் மாறிடுங்க. மாறி தான் ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நீ என்னப்பா நீ பாட்டுக்கு சொல்லிடுவேன், எனக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்குது, நான் எப்படியா நான் மாறுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் அதை எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஒரு 3லேருந்து 5 வருஷம் ஆகுமா? கண்டிப்பாக 3லேருந்து 5 வருஷம் கண்டிப்பாக பிடிக்கும். இது வீடியோங்கிறது ஒரு சின்ன செட்டிங் தான். அது நம்ம கற்றுக்கிட்டோன்னா, நம்ம ஒரு 3500 ஒரு எல்இடி லைட் வாங்கி போட்டு கூட கேமரா பேக்கில் வச்சுருந்தோம்னா, ஃபோட்டோ ஃப்ளாஷை கழட்டிட்டு அந்த லைட்டை வச்சு கூட நம்ம எடுத்து வீடியோ கொடுக்கலாம். நமக்கு ஃப்ரேம் தெரியும், விஷன் என்னங்கிறத ஐடியா பண்ணிட்டு அழகாக எடுக்க போகிறோம். ஸோ அடுத்தது நீங்கள் ஏதாவது கேமரா மாற்றுறீங்கன்னா, சோனி வாங்கலாமா, கெனான் வாங்கலாமா, நிக்கான் வாங்கலாமான்னு யோசிக்காங்க.
எந்த கேமரா வாங்கினா ஃபோட்டோவும் எடுக்க முடியும், வீடியோவும் எடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. இந்த கான்செப்ட் பேர் ஹைபிரிட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றாங்க. இதை பற்றி நிறைய பேர் பேசலைங்க. அதுதான் என்னோட பெரிய வருத்தம். ஹைபிரிட் ஃபோட்டோகிராஃபராக ஆகுங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துலேருந்தே புஷ் பண்ணியிருந்தானா மேபி நீங்கள் எல்லாருமே நல்லா இருந்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ கஷ்டப்படுற ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் நான் பேசுகிறது இந்த வீடியோ. இது என்னோட ஒப்பீனியன் தான். நீங்கள் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சால் எனக்கு இன்னும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு பொருளை வச்சு எல்லாமே நீங்கள் பேசலாம். ஒரு மைக் வாங்கியிருக்கேன், ஏதோ இந்த ரோடு மைக் நல்லா இருக்குது, ஏதோ இந்த A7 Mark IV நல்லா இருக்குன்னு பேசலாம். பட் ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் பிஸ்னஸுக்கும் ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஆகிற ஸ்ட்ரகிளை பற்றி பேசுறதுக்கு இங்கே நிறைய பேர் இல்லையோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் திருப்பியும் வந்தேன். அடுத்த வீடியோவும் அதே பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது பர்டிகுலர்லி ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்காக பண்ண வீடியோ. போதும், நீங்கள் மாறுங்க. ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை கற்றுக்கிட்டலாம் நம்மளால் பண்ண முடியாது. நிறையா டிமாண்ட்ஸு வரும்னு போக போக வரும், கண்டிப்பாக வரும். இது நான் நல்லா பாருங்கள், நான் அண்ணன் சொல்லி தான் பேசுகிறேன். எனக்கு வயசு மீறினவங்க தான் கஷ்டப்படுறத நான் பார்க்குறேன். எனக்கு பின்னாடி வந்தவங்கள பற்றி நான் பேசலை. ஏன்னா அவங்க எல்லாருமே அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்துடுறாங்க. ஸோ இது நம்ம இனிமேல் டார்கெட் ஆடியன்ஸே வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இங்கே பார்க்குறதுல இனிமேல் யூஸ் இல்லை. இனிமேல் நம்மளை கீழே இருக்கிறவங்கள சார்ந்து தான் பார்க்கணும். கன்சர்னில் தான் நான் சொல்கிறேன். அந்த ஒரு இதில் தான் ஒரு வருத்தத்தோடு சொல்கிறேன். தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இவன் திடீர்னு இப்படிலாம் வீடியோ போடுறானேன்ட்டு மாறி ஆகணும். மாற வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். அதுதான் உண்மை. நம்ம மாறி தான் ஆகணும். ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வீடியோஸும் எடுத்து பழகுங்க. ஆரம்பகால ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஒரு மனசில் ஒரு இது இருக்கும், சந்தோஷம். அந்த மாதிரி வீடியோ எடுத்து நீங்கள் போட்டு மொபைல்லையோ சிஸ்டம்லையோ போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எடுத்த வீடியோ அப்படின்னு ஷேக் ஆகுது, ஃப்ரேம் சரியில்லை, அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. அது எடுக்க வந்துடும். இதுக்கு நீங்கள் கிம்பல் வாங்கணுமான்னு கேட்டால் அதெல்லாம் வேணாங்க. கிம்பல்லாம் வாங்கி பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ரீல்ஸு இல்லை இந்த ஷார்ட் வீடியோஸோ இல்லை ஒரு சின்ன கிளிப்போ எடுக்கணுங்கிறது. இந்த பட்டன் இப்படி கிளிக் பண்ணுறோமா, அடுத்த ரெக்கார்டு இப்படி அமுக்குறோமோ அப்படி ஒரு பட்டனை செட் பண்ணிடுறேன். எடுத்துகிட்டு மேம் வெயிட் பண்ணுங்கள், திருப்பியும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா கிளைண்ட்டும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிளைண்ட்டுமே வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபோட்டோ வீடியோ இன்றைக்கி எல்லாமே சேர்ந்து பண்ணுற ஹைப்ரிட் ஃபோட்டோகிராஃபர்ஸால் மட்டும்தான் அடுத்த எவல்யூஷனை கடக்க முடியும்னு எனக்கு தோணுது. இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது சொல்கிறதுக்கு. எனக்கு சொல்லவும் விருப்பம் இல்லை. எப்படி ஃபிலிம்லேருந்து ஒரு டிஜிட்டல் டிரான்சிஷன் ஆச்சோ அந்த மாதிரி இப்போ ஃபோட்டோகிராஃபர்லேருந்து ஹைப்ரிட் ஃபோட்டோகிராஃபர் ஆகுது. ஸோ இந்த டிரான்சிஷன் ஃபேஸை நீங்கள் எப்படி கடந்து வர போகிறீங்கிறத யோசிச்சுக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு என்னப்பா ஒரு பேசிக்காக ஒரு செட்டிங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் அதுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ரெடி தான். ரொம்ப பேசிக்கான செட்டிங்ஸ் சொல்கிறேன். அடுத்தது நீங்கள் ஒரு கேமரா வாங்கும்போது ஒரு லென்ஸு, ஒரு ஜென்ரலாக ட்ரெடிஷ்னல் லென்ஸ் வாங்குறீங்க, 24-105 இல்லை 24-70 வாங்குறீங்கன்னா அதோடு சேர்ந்து ஒரு 35mm ஒரு 50mm வாங்கிக்கோங்க. அது வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப்லையும் சரி, போர்ட்ரேட் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சில பேர்கிட்ட என் நம்பர் இருக்கும், எதுவாக இருந்தாலும் எனக்கு பர்சனலாக மெசேஜ் கூட பண்ணுங்கள், இல்லை கால் கூட பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டேக் கேர், பாய், see you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது HP Views. Thank you.